இஸ்மாயில் முகமது அவர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. பேரன்பு மிகு மூன் டிவி நேயர்களே, உலகெங்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் தமிழர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த சிறியோன் பதிவு செய்கின்றேன். பேராசிரியர் அவர்களே, நடுவர் அவர்களே, இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த என்னமோ கிராமன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள். நடுவர் அவர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் வந்த செல்போன், பட்டன் செல்போன், இந்த 3 பேரை எதை வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ச்சியில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. மிக முக்கியம், இது எல்லாம் எதிலிருந்து அவர் வாங்கியிருக்காங்க? ஆன்லைன் மூலமா வாங்கினதுனால நகரத்தில் உள்ளது தானே அவங்க ஃபாலோ பண்றாங்க. நகரத்தில் இருந்து ஆன்லைன்ல வாங்கி கிராமத்தில் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நடுவர் அவர்களே, கிராமத்தில் இருந்து சிக்னலை செக் பண்ணுங்க, எந்த நெட்வொர்க்கையும் எடுத்துக்கிறங்க, எடுக்குதான் முத பாருங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்று அந்த காலத்தில் சொன்னாங்க. எதை வச்சு சொன்னாங்கன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, நம்ம நகரங்கள்ல குடியிருப்புகள் அதிகம் இருக்கு. நிறைய குடியிருப்புகள் இன்னைக்கு நகரத்தினுடைய வெற்றிக்கான காரணமே குடியிருப்புகள் தான். அந்த குடியிருப்புகள்ல அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைவரும் இணைந்து ஒன்றாக பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். நடுவர்களை, இவங்க கிராமத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தானே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி அப்படின்னு. இப்ப பிரியாணியை பத்தி என்னமோ சொன்னாங்க, என்னமோ அதிரசம், வடை, என்னென்னமோ பத்தி பேசினாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் 80களில் இருக்காங்க. இன்னைக்கு உள்ள ஃபேஷனு 2K கிட்ஸ், 90 கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ், 90 கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நடுவர் அவர்களை, யாரும் போய் அதிரசம் கிடைக்கும் கெட்டி உருண்ட கடையில போய் நிக்கிறது இல்லை. இன்னைக்கு பாதாமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கி கிஃப்டா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மகிழ்ச்சியை ஏற்படுத்துதா இல்லையா? நேரத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இப்ப சொன்னாங்களே, எங்க டீம்லயே சொன்னாங்க, என்னமோ மாமியார் நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க, அதிரசம் சுட்டாங்க, மாவு சுட்டாங்க, ஆனா தீபாவளி சரியா கொண்டாடலன்னு. ஆனா இன்னைக்கு நகரங்கள்ல, நகர வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெருமையா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், ஃபேஸ்புக் இல்லாதவன் ஃபேஸே இல்லாதவன், இன்ஸ்டாகிராம் இல்லாதவன் இன்ஸ்டன்டா காணா போகின்றவன், செல்ல இல்லாதவன் செல்லாதவன், இணைப்பு இல்லாதவன் இணையம் இல்லாதவன், இணைப்பே இல்லாதவன். அதுபோல இன்னைக்கு பணம் இல்லாதவன் திண்டாட்டம் படுபவன், பணம் இருப்பவன் கொண்டாடப்படுவன். அவன் நகரத்திலே தானே தலைவர் நடுவர் அவர்கள் பணத்தை வருது, எங்கேருந்து அவன் சம்பாதிக்கிறான்? இன்னைக்கு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம், நான் ஐடி கை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றேன், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ண. எங்க கிராமத்தில் இருந்தா நீங்க ஒர்க் பண்றீங்க, நகரத்துக்கு தானே வர்றீங்க. நடுவர்களை, நகரத்துக்கு அங்கதானே கொண்டாடுறீங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், நம்ம வக்கீல் லெனின் சொன்னார், நாங்க நின்று வரிசையா நின்று டைலர்கிட்ட கொடுத்து அவங்க அளவுலாம் எடுப்பாங்க அப்படின்னு. எந்த காலத்தில் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டு அடுத்த 1 மணி நேரத்திலேயே ரீச் ஆயிருது தீபாவளிக்கு. நீங்க தீபாவளி நேரத்தில் ஒரு ஹைதராபாத்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவான், காலையில வீட்டுக்கு சேரணும். எப்படி சேருவீங்க? நீங்க ஹெலிகாப்டர்லயே கிராமத்துக்கு குதிப்பீங்க, நகரத்துக்கு வரணும், நகரத்தில் ஃபிளைட்டை பிடிச்சி இறங்கணும். உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க டைம் இருந்திருக்காது. ஏன்னா நீங்க ஐடில வேலை செய்றீங்க, ஐடில 365 நாள் வேலை செஞ்சாகணும். ஐடில வேலை செய்யற நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகரத்துக்கு வரணும். நகரத்துக்கு 2 மணிக்கு வர்றீங்க. எப்ப? இரவு மிட் நைட்டு 2 மணிக்கு இறங்குறப்ப பாருங்க, எத்தனை ஜவுளி கடைகள் இருக்கு. உங்களுக்கு வேண்டியப்பட்ட ட்ரெஸ்ஸை எடுக்கலாம். டைலர் அவர் சொன்ன மாதிரி அந்த நின்று வரிசையா நின்று எடுக்கிற அந்த டைலர் வீட்டில் போய் தூங்கிடுவார். இப்ப நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய, நீங்க வாங்க, அவங்க இந்த கிராமத்தில் உள்ள தயவுசெய்து நீங்க உங்க டிக்கெட் நடுவர் உங்க டிக்கெட் போட்டு கூட்டுவாங்க. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தீபாவளி களை கட்டுது நகரத்தில். ஒரு விஷயத்த சொல்றேன், டான் சொல்லி ஒரு கடை இருக்கு, டான் கேஷுவல்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2K கிட்ஸ்ல நின்று எடுத்து ஒரு செல்ஃபியை போட்டு ஒரு 100 பேரை கூப்பிடுறான். எடுத்து உங்களுடைய கிராமத்தில் நின்று எங்க டைலர் தச்சதுன்னு சொல்லுங்களேன், ஒருத்தவன் பார்க்க மாட்டான். ஏன்னா முதல் நெட்வொர்க் எடுக்காது. அதுதான் அங்க ஒரு கிராமத்தில் ஒரு டிராபேக்கான விஷயம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, சொல்றாங்க, நாங்க கிராமத்தில் சுபிச்சமா இருக்கிறோம், ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குன்னு. மேடம் சொன்னாங்க, புறம் பேசுறத பத்தி நாங்க அதை ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நாங்க 2 பேரும் இவங்க
பைப்படையில் நின்று பேசுவாங்களாம், ஏதோ பேசுவாங்க. நகரத்தில் உள்ளவங்க கண்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. நகரத்தில் உள்ளவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் பணம் சம்பாதிக்க போகணும்னு சொல்லி யாரை பற்றியுமே கண்டுக்கல. ஆனால் கிராமத்தில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னடா நடக்காது, தான் வேலையை விட்டுருவாங்க, அடுத்தவன் என்ன வேலை செய்கிறான், அடுத்தவன் என்ன பார்க்குறான் அப்படிங்கிறத மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணுறதுல முதல் இடத்துல இருப்பாங்க. இதை தான் நடுவர் அவர்களை கிராமத்தை சார்ந்தவர்கள் இப்போ சொல்கிறாங்க. நகரத்தில் நல்ல வசதியாக இருக்கிறாங்களா? நடுவர் அவர்களை பதிவு செய்து கொள்ளுங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் வசதியாக இருந்தால் அசதியாக இருக்க முடியாது. அந்த வசதி நகரத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுக்குமாடி குடியிருப்பை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் இணைந்து, அதை தான் சொன்னேன், ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லா குழந்தைகளும் இணைந்து அந்தந்த பண்டிகைகளை மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் கொண்டாடுகிறார்கள். எனவே இத்தைய காலகட்டத்தில், நாம் டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இரவில் உங்களுக்கு நைட்டு 1 மணிக்கு பசிக்குதுன்னா உங்களுக்கு கிராமத்தில் கடை திறந்துருக்குமா? இன்று நகரத்தில் பாருங்க, ஜெப்டோ, பிளிங்கிட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எவ்வளோ ஆப்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னொன்று கேட்குறேன், அவசர காலகட்டத்துக்கு நீங்கள் ஆட்டோவில் நகரத்தில் போக முடியுமா? இதில் கிராமத்தில் போக முடியுமா? நகரத்தில் ஓலா, நம்ம யாத்திரி, அப்புறம் ரேபிடோ, எவ்வளோ பெரிய வசதிகளை கொண்டு அந்த ஜிபிஎஸ் வச்சு வர்றாங்களே. ஜிபிஎஸ் வச்சு 30 செகண்ட்ல வந்துடுறாங்க. நீங்க கிராமத்தில் அழைச்சி பாருங்க, 3 நாளாகும் வந்து சேர்றதுக்கு. எனவே இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகின்றேன். நன்றி. சரவடியா பொறிஞ்சு தள்ளி இருக்காரு. கிராமம் 1 மணிக்கு பசிச்சா கிராமத்தில் எவனாவது கஞ்சி ஊத்துவானா? நகரத்தில் வா. ரொம்ப அருமையா பேசியிருக்கார் கசாலி. கிராமிய சூழல் அப்படிங்கிறதுல என்னையா இருக்கு, நகரத்துக்கு வா, எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு. ரொம்ப அபரிமிதமா ஒரு செய்தியை முன் வச்சாரு. கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே நீ யூஸ் பண்ணக்கூடிய அந்த கைபேசி, நீ பயன்படுத்துற அந்த செல்போன் கிராமத்திலேயா கண்டுபிடிச்ச? எங்க இருந்து வாங்கின? நகரத்தில் இருக்கக்கூடிய மூளை இருக்குல்லங்க, இதன் வெளிப்பாடா வெளிவந்த அறிவியல் சாதனம். இப்படி பேசுற நீங்க ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இப்ப நிறைவு பேச்சாளர் பேராசிரியர் ராஜதுரை என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல.